இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற மாமன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு 4-5 சீனில் வந்து நெஞ்ச நக்கிற மாதிரி சீன்லாம் வந்தது. அதெல்லாம் கொஞ்சம் ரசிக்கும்படியாக இருந்தது. அப்புறம் பார்த்தா படம் முழுக்க கங்கணம் கட்டிக்கிட்டு இறங்கிட்டாங்க. 65 சீன்லையும் எப்படி நெஞ்ச நக்கிறம் பாருன்ட்டு சீனுக்கு சீனு போட்டு நெஞ்ச நக்கி உயிரை வாங்கிவிட்டாங்க. இருக்கிற சீன் பத்தாதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக ராஜ்கிரண் கேரக்டர் ஒன்று உள்ளே போட்டு அவர் ஒரு பக்கம், அவருக்கு இந்த படத்துக்கு இந்த என்ன சம்மந்தம்னே தெரியல, அந்த போர்ஷனை அப்படியே கட் பண்ணி தூக்கிட்டா கூட எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது படத்தில். அவருக்குள்ளே கொண்டாந்து போட்டு நெஞ்ச நக்கி சாவடிச்சு விட்டாங்க. மஜாவாகுது படம், அப்படியே தேட்டரை கொளுத்துறாங்க போட்டு. சூப்பரான படம், தரமான திரைப்படம். படம் வேற லெவல். படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. படம் வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கு ப்ரோ. படம் வேற லெவல் சம்பவம். தரமாக இருக்கு. நான் போனேன் ஃபுல்லாக ரெஃபரன்ஸ் தான். படம் ஃபுல்லாவே மாஸ் தான். எங்கேயுமே வந்து போர் அடிக்கிற மாதிரி இல்லை. ஜாலியாக இருந்துச்சு ப்ரோ. செம படம், ஜாலியாக பார்க்கலாம். ஆமாம், மருமகன் உறவை பற்றின ஒரு படம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க பிள்ளையை வளர்க்க தெரியாமல் வளர்த்து அது தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து வளன்னு கதையை வளர்த்து வச்சுருக்காங்க. இவங்களுக்கு பிள்ளையும் வளர்க்க தெரியல, கதையும் வளர்க்க தெரியல.